எக்ஸாமுடைய ஒரு காலம் இன்னைக்கு சுருக்கமாக ஹுத்பாக்களை முடிச்சு கொள்ளுங்க. ஜமியத்துல் உலமா முக்கியமான முக்கியஸ்தர்கள் இதற்குரிய ஆலோசனைகளை வழங்குற ஒரு கட்டத்தில் இதில் எப்படி சகோதரர்களே பெரியார்களே ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவிகளும் நினைக்கணும், என்னுடைய அமானிதம் நான் பொறுப்பை சரியாக செய்யணும். என்னுடைய பெற்றார்கள் என்ன கஷ்டப்படுத்தி என்ன என் மீது சிரமப்பட்டு எனக்கு பல ரூபாய்களை செலவழிச்சு என்ன எக்ஸாமுக்கு அனுப்புறாங்க. நான் திருப்திகரமான எக்ஸாமோட நல்ல ரிசல்ட் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் காண்பிக்க வேண்டும். சகோதரர்களே பெரியார்களே, இதுதான் அவர்களை வளர்த்தவர்களுக்கு கியானத் செய்யாத உண்டு. பல ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்குது, பல முயற்சிகள் நடந்திருக்குது. எல்லாம் விளையாட்டிலையும் கூத்திலையும் வந்து முடியும் என்றால் சகோதரர்களே பெற்றார்களுக்கு இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி என்பதாக மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் ஒழுக்கமாக பண்பாடாக அத்தனை கூத்துகளையும் உதறி தள்ளி சில நேரங்களில் எக்ஸாம் நேரத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தா அங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள் அங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய உதவிகளோடு அந்த சந்தர்ப்பத்தில் கேலி கூத்து. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ நினைக்கணும் இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணணும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கணும், நான் படிச்சதுல பெரிய பெறுபேறு கிடைத்தால் தான் என்னுடைய தாய் தந்தைகளுக்கு நான் செய்யற கைமாறு. தலைவர்களாக மாற்றிவிட்டு வருகிறார்கள், தலைவர்களாக மாற்றிவிட்டு வருகிறார்கள். சகோதரர்களே, என்னுடைய வாலிபர்களே, இந்த எக்ஸாம்ல கலந்து கொள்ளக்கூடிய வாலிபர்களே, ஏழு பரீட்சை என்பது உங்களுடைய எதிர்காலத்துடைய உங்களுடைய ஃபியூச்சருடைய கல்வியை முடிவு செய்யக்கூடிய ஒன்று. அதனால கண்ணியமாக கௌரவமாக அமானிதத்தை பூர்த்தி செய்கிற அடிப்படையில் அந்த எக்ஸாம்ல பங்கு பெற்றுங்க. மோசடியாக வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. சகோதரர்களே, இந்த கட்டத்தில் இதையும் நாம் ஞாபகிக்க தவறிவிடக் கூடாது. ஒருவர் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இது இஸ்லாமிய பார்வையில் பார்க்கும் பொழுது இது பெரிய பாரதூரமான விஷயம் ஒன்று இல்லை. சகோதரர்களே, ஒருவர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு, எக்ஸாம்ல பெறுவர் காணாது, பாஸ் ஆகல என்பதற்காக இவர் தூக்கல தொங்கிய இந்த மாணவர்கள் தூக்கல தொங்கி உயிரமாற்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் நாம் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் பிள்ளை எக்ஸாம்ல சரியாக அவள் பாஸ் பண்ணல் என்பதற்காக 3 மாடி கட்டடத்தில் மேலே இருந்து விழுந்திருக்கிறாள். எங்களுடைய ஊர்ல, எங்களுடைய பக்கத்து ஊர்கள்ல ஒருவர் ஓஎல்ல நல்ல மார்க்ஸ், ஏஎல்ல மார்க்ஸ் காணாது, அதற்காக அவர் தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாற்றிருக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, அறிவு ரீதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்றது கட்டாயம் நினைக்கிறேன். உலகத்தில் எல்லாரும் படிச்ச மாமேதைகள் கிடையாது. படிப்பு மனிதனை கௌரவப்படுத்தியிருக்கிறது, படிப்பு மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறது. படித்த சமுதாயம் தேவை என்று சொல்கிறார்கள், படித்தவர்கள் தான் இந்த சமுதாயத்திலே வெடிவு என்பதாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, சரியாக சொல்கிறார்கள். என்றாலும் படிக்காத எத்தனை பேர்கள் படிப்பு ஏறல்ல, தொழில முக்கியத்துவம் செலுத்தியிருக்கிறாரே. பார்த்தா பல கோடி கணக்கான ரூபாயுடைய சொந்தக்காரர், அவர் பின்னாலே அவருக்கு கீழாலே நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், அவருடைய ரிஸ்க் அவருடைய வாழ்க்கை அத்தனை பேர் நின்று கொண்டு சமாளித்துக் கொண்டிருக்கிறாரு. இது முன்னேற்றம் இல்லையா சகோதரர்களே? எல்லாருக்கும் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறல்ல, முடிவு ஒன்று இருக்குது. அது மனிதனுடைய படை வானம் பூமிகள் படைக்கிறதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் அறிவித்தான். கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக், படைப்பினங்கள் அத்தனையுடைய முடிவையும் ஷர்ரு நலவுடைய முடிவுகளை அந்த வானம் பூமி படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் அறிவித்தான். அந்த முடிவுல சந்தேகிக்கிறது ஈமான் இல்லாத தன்மை. சகோதரி, எனக்குமோ யாருக்குமோ எங்களுடைய ஃபியூச்சர் முடிவு எப்படி இருக்கும் என்பது தெரியாது.
ஆகவே இது அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் சொல்கிறான், லிகைலா தாஸு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாகும். உங்களுக்கு தன்னதை கொண்டு கிடைச்சதை வச்சு, கிடைச்ச கௌரவத்தை வச்சு, கிடைச்ச பதவியை வச்சு, கிடைச்ச பட்டத்தை வச்சு நீங்க மமதை அடிக்கவும் கூடாது, அளவுக்கு மீறிய சந்தோஷம் கொள்ளவும் கூடாது. கிடைக்கல என்பதற்காக நீங்க உயிரை விட்டு, நீங்க மனநோயாளியாக ஆகி, நீங்க கவலையில கஷ்டத்தில நீங்க கவலைப்படவும் கூடாது என்பதை அல் குர்ஆன் இன்றல்ல நேற்றல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயமாக எங்களுக்கு உபதேசமாக சொல்லுது. எனவே அன்பானவர்களே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது என்பதாக நாம் முடிவு சொல்ல வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். நலவும் கெடுதியும் அல்லாஹ்வுடைய கதருடைய அடிப்படையில் தான், அல்லாஹ்வுடைய தீர்ப்புடைய அடிப்படையில் தான், அல்லாஹ் எழுதிய முடிவின் அடிப்படையில் தான் நடக்குது. இதுதான் ஈமான் கொள்ளக்கூடிய கடைசி விஷயம். கதிரை நம்பாம, அல்லாஹ்வுடைய முடிவை நம்பாம நாங்க உஹது மலையில தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க கதிரை கொண்டு ஈமான் கொள்ளலண்டா உங்களுடைய எதையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், எந்த அமலையும் கபூல் செய்ய மாட்டான். ஏண்டா கதிர் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடை நம்புறது ஈமான் அகீதா சம்பந்தப்பட்டது. இதுல புல வந்தா பெரிய பாரிய பிரச்சனை இருக்குது. எனவே அன்பானவர்களே, என்னுடைய அன்பான உடன்பிறவா சகோதர சகோதரிகளுடைய பெற்றார்களே, குழந்தைகளுக்கு ஈமானுடைய பாடத்தை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆபீஸில் அவர்கள் ஒரு உத்தியோகஸ்தராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இந்த சமுதாயத்தை வழிநடத்தும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜராக இருக்கலாம். ஈமானோடு வளருங்கள் சகோதரர்களே. ஈமானை தவிர முஸ்லிம்கள் அவருடைய பதவி அவர்களுக்கு உதவியாக இருக்காது, அவருடைய பதவி அவர்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், சமூகத்தை வளர்த்து எல்லாருமாக சேர்ந்து இந்த சமூகத்தில் பெரிய பிள்ளைய விட்டு இருக்கிறோம். இன்றைக்கு முடிவெடுங்க எல்லாரும். என்ன பிள்ளைண்டா கல்வி கல்ச்சர்ல இந்த இஸ்லாமிய சமூகமும் எதிர்நீச்சலாக சமபங்காக அனைவரும் நின்று அவர்கள் வாழணும் என்பதுதான் முடிவு. ஆனா ஈமானட்டு போன பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பார்த்தா கல்வியை தான் கொடுத்திருக்குது, எந்த ஈமானும் தெரியாது, எந்த இஸ்லாமும் தெரியாது, பெற்றார் மதிப்பு தெரியாது, இஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா பெரிய கல்விமான். இந்த கல்வியை கொண்டு அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, வாழ்க்கையில நிம்மதியை பெற முடியாது. இந்த கல்வி அவர்களுக்கு குடும்பங்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் எதிராக மாறுமே தவிர அவர்களுக்கு சார்பாக மாறாது என்பதை மிக மன வருத்தத்துடன் இந்த மிம்பர் மேடையில் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன்.